தமிழன் தொலைக்காட்சி நேயர்களே, 2023க்கான வர்த்தக பார்வை சர்வீஸ் ஐகான் திருநெல்வேலியில் ஹெப்ரோன் மறுவாழ்வு மையத்தை சேர்ந்த டாக்டர் ஜெசூர் குமார் அவர்கள். இவருக்கு இந்த உயரிய விருதை வழங்குவதில் தமிழன் தொலைக்காட்சி பெருமை அடைகிறது. வாழ்த்துக்கள் சார். மிக்க நன்றி. தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அதை வழங்கிய மிஸ்டர் அருணுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் உங்கள் குழுவினர் எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றி சார். தமிழன் தொலைக்காட்சி நேயர்களே, போதை மறுவாழ்வு மையம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய போதை மறுவாழ்வு மையத்தை நம்ம பேட்டி எடுத்திருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த போதை மறுவாழ்வு மையம் இன்னும் ஒரு படி மேலே போய் போதை மட்டும் கிடையாதுங்க, மனநல மருத்துவமும் நாங்கள் தரோம், சைக்கியாட்ரிஸ்ட் கவுன்சிலிங்கும் நாங்கள் தரோம் அப்படின்ற வகையில் இந்த சென்டரை நிறுவி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்காரு திரு ஜெய்சூர் குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அருண். மகிழ்ச்சிங்க சார். உங்களுடைய இந்த சென்டர் ரொம்ப அருமையாக இருக்குது. அதாவது யூஸ்வலாக போதை அப்படின்னு சொல்லும்பொழுது ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அப்படின்ற ஒரு மைண்டுக்கு வரும்போது இங்கே பலதரப்பட்ட போதைகள்லாம் இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் நம்ம உள்ளே வரோம். பட் உங்ககிட்ட வந்து பேசுனதுக்கப்புறமா ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, மனநல மருத்துவத்தையும் நீங்கள் முன்னே வச்சுருக்கீங்க. நீங்கள் ஒரு MBBS படித்த ஒரு டாக்டர். பொதுவாக டாக்டர் அப்படின்னும் பொழுது மருத்துவத்துறையில் மருத்துவ ரீதியான சேவைகள் செய்வாங்க, ஒரு மருத்துவமனை கட்டுவாங்க, அந்த மருத்துவமனையில் சிறப்பான அம்சங்கள் எல்லா ஃபெசிலிட்டிஸும் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க, எல்லா நோய்களுக்கும் உண்டான தீர்வு அங்கே இருக்கும். நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு மறுவாழ்வு மையம் நடத்துகிறீங்க. என்ன காரணம் சார்? அதாவது இதெல்லாம் எப்படின்னா, 1980 எங்கள் அம்மா வந்து STC காலேஜில் வேலை பார்த்தாங்க. அப்போது வந்து டீச்சராக இருந்தால் கூட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கவுன்சிலிங் வருவாங்க. டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி ப்ராப்ளம்ஸ் வரும்போது அந்த கவுன்சிலிங்குள்ளே நுழைஞ்சி நிறைய அதுக்கு டிகிரி படித்தாங்க. சரியா? கேரளாவில், ஹைதராபாத்தில், ப்ளஸ் கிளாஸ்கோவில் இன்ஸ்டியூட் ஆஃப் கவுன்சிலிங்லாம் படித்தாங்க. எல்லாம் படித்து அவங்க கவுன்சிலிங்கில் அப்படியே போயிட்டே இருக்காங்க. நான் இப்போ MBBS திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் படித்து முடிக்கும்போது ஓப்பனாக இருக்குது, எதுனாலும் பண்ணலாம். நீங்கள் சொன்ன மாதிரி மெடிசன் பண்ணலாம், சர்ஜரி பண்ணலாம், அப்படி எல்லாமே இருக்கும்போது மனசில் வந்து ஒரு சின்ன இது, ஏன் கவுன்சிலிங்கை நம்ம ஒரு சைக்கியாட்ரி ஏன் எடுக்கக்கூடாது, மனநலம் அதை எடுத்து ஏன் பண்ணப்படுது? ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஸ்டிக்மா ரொம்ப உண்டு. 1991 MBBS ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் அந்த காலங்களில் பார்த்திங்கன்னா மனநலம்னாலே பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வேறு மாதிரி டெஃபினேஷன் வச்சுருப்பாங்க. அப்போது வந்து சரி மனநலம் எடுப்போம், சேலஞ்சாக எடுப்போம்னு சொல்லி எடுத்து இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த்தில் ஒரு 2 இயர்ஸ் டிப்ளமோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ராடு போனேன். அப்ராடு போய் அங்கேயும் மனநலத்தை தான் அதிகமாக படித்தோம். ஒரு 15 வருஷம் அங்கே இருந்து அங்கே ஒரு 3 டிகிரி கிட்ட எடுத்து கன்சல்டன்ட் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ 2011 நம்ம ஊருக்கும் வரணும், வந்து நம்ம ஊரில் சேவை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த ஒரு ஏக்கம் இருந்துச்சு. அப்போது 2 வருஷம் பிளான் பண்ணிவிட்டு 2013, 14 அந்த காலங்களில் ஆரம்பிச்சு ப்ரைவேட் ப்ராக்டிஸ் மாதிரி ஆரம்பித்து ரொம்ப சேலஞ்ச் தான். ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. பட் 2018 வாடகைக்கு ஒரு வீடு மாதிரி எடுத்து அதை நல்லா பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ இந்த சென்டர் நிறுவி இது 3ஆவது வருஷம் நடந்துகிட்டு இருக்கோம். நல்லா போயிட்டு இருக்குது. வெளிநாட்டில் வந்து கொடுக்குற மருத்துவம் வந்து எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன். அதாவது பேஷண்ட்டுக்கு பேஷண்ட் சென்டர்டுவாங்க. ஸோ பேஷண்ட் சென்டர்ட் கேர், அவனுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும். நமக்கு தெரிஞ்ச ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. அவனை பார்த்து அவனை அசஸ் பண்ணி அவனுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும். ஸோ அந்த வழிமுறையை கடைப்பிடிச்சி பேஷண்ட்டை அன்பாக நடத்தி ஒரு கனிவோடு நடத்தி அவனை உள்ளே மாறணும் சார். மனநலனாலும் சரி, ஒருத்தன் ப்ராப்ளத்தில் வருவான், ஸ்ட்ரெஸ்ஸில் வருவான், அப்போ வந்து அவனுக்கு வந்து ஏதாவது ஒரு ஏக்கம், ஒரு அன்பு கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருப்பான். அவனுக்கு வந்து ஒரு அன்பும் ஆதரவும் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து நாங்கள் ரொம்ப ப்ரொஃபஷனலாக பண்ணுவோம், ஆனால் அதை வந்து ஒரு ரொம்ப ஃபார்மலாக்க மாட்டோம். கொஞ்சம் ஃபேமிலி ஓரியன்டாக கொண்டு போயிடும். ஃபேமிலி ஓரியன்டாக கொண்டு போய் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அந்த அன்புலேயே அவங்க வந்து நல்லா மாற ஆரம்பிச்சிருவாங்க. ப்ளஸ் ட்ரீட்மெண்ட்டும் எவிடன்ஸ் பேஸ்டாக கொடுப்போம். சரியா? ரொம்ப மகிழ்ச்சி சார். எந்த நாட்டில் சார்? நான் லண்டனில் படிச்சிருந்தேன். லண்டன். ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது உங்களுடைய கதையை கேட்கும்போது எனக்கு புரிகிற ஒரு விஷயம் அப்படின்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது தவறாக நான் எதையுமே சொல்ல விரும்பலை, பட் ஓரளவுக்கு அதை ஒரு ஃபேக்டராக அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இட் ஷுட் பி அ சர்வீஸ். மருத்துவம் அப்படின்னும் பொழுது சர்வீஸோடு சேர்ந்த அதை ஒரு இன்கம் பேஸ்டாக தான் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிற ஒரு இடத்துல எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு மக்களுடைய நலன் வேணும், அதுவும் மருத்துவத்துறையில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சைக்கியாட்ரிக் துறையில் எனக்கு மக்களை வந்து நேர்மைப்படுத்தணும், ஒழுங்குமுறைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு அதிகமான ஒரு உன்னத நோக்கத்தோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னும் பொழுது இது ஒரு பெரிய நல்ல விஷயம் சார். வாழ்த்துக்கள் அதுக்காக உங்களுக்கு முதல்ல. ஏன்னா இப்படி ஒரு விஷயத்த வந்து எத்தனை பேர் தேர்ந்தெடுப்பாங்க மருத்துவர்களாக இருந்து அப்படின்றது ஒரு ஆச்சரியம் தான். என்னுடைய அடுத்த கேள்வி சார், இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி 90கள்லையோ 2000லையோ ஒரு 20 வருஷம் பின்னோக்கி பார்த்தோம்னா நிறைய இந்த மனநலம் அப்படின்னும்போது
ஒரே வார்த்தையில் நீங்கள் சொன்ன மாதிரி சைக்கியாட்ரிக் அப்படின்னாலே ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு ஆகிடும். பட் காலங்கள் கடந்து இன்றைக்கி ஐடி துறையில் வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி ஐடி துறைக்குள்ளேயே ஒரு சைக்காலஜிஸ்ட்டோ ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கவுன்சிலிங்கோ கொடுத்துட்ருக்குற அளவுக்கு இன்றைக்கி நம்மளோட ஜெனரேஷன் மாறி இருக்குது. பட் கிராமங்களில் எந்த அளவுக்கு இது இன்னும் சென்று அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? கிராமங்களில் வந்து இன்னும் வந்து நிறையா தேவை இருக்குது. ஒவ்வொரு கிராமங்களும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மனநல பாதிப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல வந்து அவங்க கோயிலுக்கு தான் போகிறாங்க. முஸ்லீம்ஸ்னால் தர்கா போகிறாங்க, ஹிந்துஸ் வந்து டெம்பிள் போகிறாங்க, சர்ச்சு இந்த மாதிரி போய் ஃபஸ்ட்டு ஒரு இது பார்க்காங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா சில நேரம் ரொம்ப வயலண்ட் ஆனாங்கன்னா அங்கே உள்ள ஒரு டாக்டர்கிட்ட போய் காட்டுறாங்க. அப்போ அந்த டாக்டர் வந்து என்ன பண்ணுறாரு, பார்த்துட்டு அம்மா இது மனநலம் தாம்மா, நீங்கள் கோயில் படைக்கு போகிறது ஒரு சைடில் இருந்தாலும் நீங்கள் வந்து டாக்டரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த திசைவேலை, தென்காசி இந்த மாதிரி அவுட்ஸ்கர்ட்ஸ் அந்த இதுலேருந்து நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்போ அவங்க வந்த பிறகு இப்போ உதாரணமாக சொல்ல போனோன்னா 11th ஸ்டாண்டர்டில் ஒரு பொண்ணு இருந்துச்சு. அப்போ வந்து படிக்க முடியாமல் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இருக்கும்போது தலையெல்லாம் விரித்து போட்டு தலையை முட்டிக்கிட்டு அப்படி இருந்துச்சு. ஒரு 3 நாள் அட்மிஷன் பண்ணியிருந்தோம். உடனே அவங்க அம்மாவுக்கு இன்னும் சரி வரலைன்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் பண்ண பார்த்தாங்க. அப்போ அது பேய் கோளாறு, நான் கோயிலில் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன் இன்னும் ஒரு 4 நாள் கொடுங்க கொஞ்சம், ஏன்னா அவ்வளோ கஷ்டம் அந்த மன எண்ணங்களெல்லாம் மாற்றுறது கொஞ்சம் அவ்வளோ ஈஸி கிடையாது, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு. ஒரு 7 நாள் 10 நாளில் ஓரளவு செட்டில் ஆனாங்க. 15 நாளில் நல்லாவே க்யூர் ஆகிட்டாங்க. இப்போ வந்து அவள் எஸ்டிசி காலேஜில் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கா, நல்லா கான்டாக்டில் இருக்கிறா, நல்லா அவங்க அப்பாவுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த மாதிரி அது இப்போ இது வந்து பட்டிக்காட்டிலேருந்து வந்த ஒரு பொண்ணு தான். அந்த வந்து சுவாரஸ்யமான ஒரு தகவல் சார். அதாவது நான் கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. இன்னும் கிராமங்களில் இதற்கான ஒரு அவேர்னஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? ஆமாம், இல்லைன்னு சொல்லணும். ஆனால் இப்போ வந்து அந்த ஆரம்ப கட்டத்திலே அந்த பேஷண்ட் வயலண்ட் ஆனவுடனே சொல்லிடுறாங்க, சிட்டி கூட்டு போ, இதை வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிற உரலை வந்துட்டு. அது 90s இருந்ததுக்கும் இப்போ 23க்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் அவன் அங்கே போயிட்டு வந்துட்டான் அப்படின்னா அவனை கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்காங்க. அது இருக்க தான் சரி, அது இன்னும் மாறும். பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள், உங்களுடைய குடும்பத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டு யாராவது இருக்காங்க அப்படின்னா கவலையே வேண்டாம். கோவில் குளம் அதெல்லாம் அடுத்த கட்டம் அப்படின்றது தான் என்னுடைய அறிவியல் சொல்லக்கூடிய விஷயம். அறிவியல் சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ப்ரூஃபோடு இருக்கிறது அப்படி தான் அறிவியல், நம்ம சயின்ஸ் அப்படின்னு ஒத்துக்கக்கூடிய விஷயம். சார் சொன்ன போல் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இதற்கான அவேர்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. உங்களுடைய குடும்பத்திலேயோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இது போல் பாதிப்பு இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா சாருடைய டீம் கிட்ட நீங்கள் பேசலாம். சார், அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி சார். இன்றைக்கி இருக்கிற யங் ஜெனரேஷன் யூத் எடுத்துக்கலாம். முன்னாடி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தற்கொலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காதலில் தற்கொலை நிறையா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் தோற்று போன அவர்களுடைய ஒரு எண்ணிக்கையினால் ஏதோ ஒரு வகையில் கடன் சுமையோ, நான் வாழ்க்கையில் தோத்துட்டேன், இந்த மாதிரி எண்ணிக்கையில் தற்கொலை பண்ணிக்கிட்டவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் மனநலம் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்றைக்கி பள்ளியில் படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் ஃபெயில் ஆனதுக்கெல்லாம் தற்கொலை பண்ணிக்கக்கூடிய போன்ற ஒரு கடந்த ஒரு 4-5 வருடமாக, அதுவும் கொரோனாவில் பார்த்தீங்கன்னா ஆல் பாஸ் பண்ணாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த 2 வருடம் ஆல் பாஸ் போட்டாங்க. அதற்கடுத்தும் சென்ற வருடமும் சரி, ஒரு 5 ஆண்டு காலம் நம்ம பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா அந்த தற்கொலைகள் அதிகமாகிட்டு இருக்கு. இதற்கான காரணங்கள் என்ன சார்? மாணவர்களே இப்படி ஒரு விபரீத எண்ணங்களை அவங்களுக்குள்ள வந்து ஏன் அந்த முடிவுகள் எடுக்கிறாங்க? அதாவது இந்த தற்கொலை அப்படிங்கிறது வந்து ஒரு சிம்டம். ஓகே, அந்த தற்கொலை எண்ணங்கள் உள்ள ஒரு மனிதன் வந்து டிப்ரெசிவ் டிஸார்டர், டிப்ரெஷனில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு. ஸோ அந்த டிப்ரெஷனில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தற்கொலை எண்ணங்கள் மாதிரி இன்னும் அநேக வீச்சஸ் இருக்கும். தூங்க முடியாது, பசி இருக்காது, இல்லாட்டி அதிகமாக பசிக்கும், எதிர்காலத்தை குறித்த ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்காது, டயர்டாக இருக்கும், எதையுமே பிடிக்காது, சாப்பிட்டாலும் பிடிக்காது, என்ன செஞ்சாலும் பிடிக்காது, அப்படி ஒரு குழப்படியான ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. இதுக்கு ட்ரிகர் வந்து என்னென்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காதல் தோல்வியாக இருக்கலாம், இல்லை எக்ஸாம் ஃபெயிலியராக இருக்கலாம், இல்லை வாழ்க்கையில் எப்படி முன்னேற போகிறேங்கிற பயம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு வந்து அந்த டீனேஜ் மக்களுக்கு அதிகமாக வந்துடுது. அதான் இந்த ஜெனரேஷன் வந்து ஒரு ரொம்ப ஃப்ளிம்ஸியாக இருக்காங்க. அதாவது அப்பளம் மாதிரி மனம் இருக்குது. ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த டீனேஜருக்கு வந்து தாங்கிக்க முடியல, டப்புன்னு உடஞ்சி போயிடுறாங்க. அதே போல் இந்த நூற்றாண்டுகளில் உள்ள ப்ரெஷர் ஜாஸ்தி. இப்போது நீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. ஸோ அவ்வளவு காம்படிஷன் இருக்குது, கொஞ்சம் தான் சீட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ கிடைக்கலையேன்னு சொல்லி ஒரு சோறு வரலாம். இல்லை ரிலேஷன்ஷிப், அதுவும் இந்த சினிமா, ஃபிலிம்ஸ், சாங்ஸ் எல்லாம் கேட்டு மைண்டு பூரா ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு சின்ன வயசாக இருந்தால் கூட ஒரு பொண்ணு இருந்தால் தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனுஷன் வந்துடுறான். ஸோ அந்த ப்ராப்ளம், அது போக கடன் பிரச்சனை, இல்லாட்டி அப்பா வந்து ட்ரிங்க்ஸில் இருக்கலாம், இல்லை வீட்டில் யாராவது மனநலம் பாதிச்சிருக்கலாம். ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த டீனேஜ் மக்களுக்கு அதை தாங்க முடியல, உடனே ஒரு டிப்ரெஷன் போகிறாங்க. அப்போ வாழ்க்கையை நான் முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி மக்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆதரவு, நான் அவனை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் உள்ள ஃபேமிலி,
யாராவது ஒருத்தர் இல்லை 2 பேர், நீ எந்த பிரச்சனாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம்டா, நான் உனக்கு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஆதரவு, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குற ஆதரவு, அது கண்டிப்பாக தேவை. 2வது ரொம்ப டிப்ரெஷன் போய் தூங்க முடியல, ரொம்ப சூசைடாக இருக்கான்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலாம், இல்லாட்டி மருந்து கொடுக்கலாம். கண்டிப்பாக ஒரு மனநல வைத்தியர்கிட்ட ஒரு 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 ஒப்பீனியன் வாங்கிக்கணும். ஒரு ஃபாலோஅப் வந்து அந்த கொஞ்சம் அந்த ஒரு ஃபியூ வீக்ஸை கவுன்சில் பண்ணி அவனை கடத்திட்டிங்கன்னா அவன் அதுலேருந்து வெளியில் வந்துடுவான். ரொம்ப அருமையாக பதில் சொன்னார். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுமைகள் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, அதனால் ஏதோ ஒரு காரணத்தினால தற்கொலைக்கு தூண்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதை தடுக்கிறதுக்கான ஒரு முற்போக்கு சிந்தனையோடு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா அதற்கான நடவடிக்கைகள் என்ன சார்? இதோடைய ப்ரிகாஷன்ஸ் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிடணும். இவன் இந்த மாதிரி சூசைட் பண்ணுறவன் வந்து பொதுவாக 99% யார்ட்டையாவது சொல்லுவான், நான் வந்து இந்த மாதிரி எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சூசைட் பண்ண போகிறேன்னு சொல்லுவான். இல்லாட்டி சூசைட் நோட் எழுதுவான். இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபைனல் என்ன ஃபேர்வெல் மாதிரி போஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது டக்குன்னு பிடிச்சி கவுன்சில் பண்ணிடணும். யாருனாலும் சரி பிடிச்சி வச்சு ஏன் இப்படி போட்ட, எதனால, என்ன ப்ராப்ளம் சொல்லுப்பான்னு சொல்லி அந்த ஒரு ஃபியூ டேஸை அவனை நல்லா கேர் பண்ணி பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. 2வது ஸ்டெப்பு ஒரு மனநல மருத்துவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வச்சு அவர் ஒரு கவுன்சிலிங், அதுக்கப்புறம் தேவைன்னா ஒரு மெடிசின்ஸ் போட்டிங்கன்னா ஒரு 1 or 2 months நல்லா நார்மலாக கொண்டு வந்துடலாம். அதாவது டாக்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நண்பர்கள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள், இளைய சமுதாய மக்கள் யார் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சரி, உங்களுடைய நண்பர்கள் உங்ககிட்ட வந்து பேசினாங்கன்னா, ஏன்னா அப்பா அம்மா கிட்ட பேசாத, சகோதரர்கள் கிட்ட பேசாத அனைத்தையும் நண்பர்கள் கிட்ட எல்லாரும் பகிர்ந்துப்பாங்க அப்படின்றது உண்மை. உங்களுடைய நண்பர்கள் உங்ககிட்ட வந்து எனக்கு ஏதோ ஒரு மனக்குறை இருக்குது, தற்கொலை பண்ணிக்கணும் போல இருக்குன்னா தயவு செஞ்சு அதை ஹெசிடேட் பண்ணாமல் உடனே உங்களுடைய பெற்றவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றவர்களுக்கும் அதே போல் உங்களுடைய ஆசிரியர்களுக்கும் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. உங்களுடைய நண்பரை நீங்கள் நிச்சயமாக காப்பாற்ற முடியும். சார் ரொம்ப அருமையாக பதில் சொன்னீங்க சார். இன்னொரு முக்கியமான இந்திய சார்ந்த ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் எடுத்துப்போம் சார். இன்றைக்கி அதாவது ஒரு காலகட்டத்தில் வந்து பெண்கள் வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு அரை நூற்றாண்டு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் வெளியே வராத ஒரு காலகட்டம் இருந்தது. இன்றைக்கி அப்படியே குவைட் ஆப்போசிட்டாக மாதிரி இன்றைக்கி எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க, தொழில் செய்கிறாங்க. ஸோ அவங்களே சிறப்பாக பார்த்துக்கிறாங்க, அவங்க குடும்பத்தையும் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் பெண்கள் அப்படின்னும்பொழுது ஓரளவுக்கு மனதளவில் அவங்க ஆண்கள் விட ஓரளவுக்கு வீக்காக இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணம் காலமாக வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி பெண்களுக்கு உண்டான அந்த மனசுமை அதிகமாகி பெண்கள் வந்து விபரீத எண்ணங்களால் அவங்களும் இந்த மாதிரி முயற்சிகள்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லும்பொழுது அவங்களுக்கு உங்களுடைய பார்வையுடைய கோணம் என்ன, நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? ஸோ பெண்கள் விஷயத்தில் பார்க்கும்போது அவங்க நல்லா படிக்காங்க, நல்லா முன்னேறணும்னு ஒரு துடிப்போடு இருக்காங்க, அவங்க அது மாதிரி முன்னேறி வராங்க. ஆனால் அதே நேரத்தில் என்னது, ஒரு ப்ராப்ளம் வருது, இல்லை ஒரு ப்ராப்ளத்துக்கு மேலே இன்னொரு ப்ராப்ளம் மல்டிப்புளாக வரும்போது என்ன ஆகுதுன்னா ஆண்களை காட்டிலும் பெண்கள் அதிகமாக யோசனை அதை சிந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். ஐயோ இப்படி ஆகிட்டேன்னு சொல்லி சிந்திக்கிறாங்க. 1. 2வது வந்து ஷேர் பண்ணுறது பார்த்து தான் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பண்ண மாட்டாங்க. ரொம்ப க்ளோஸாக யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட தான் ஷேர் பண்ணுவாங்க. இன்னொன்று, நீண்ட நாள் அந்த பிரச்சனையை அவங்க உள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரியா? ஸோ இந்த 3 விஷயமும் என்ன ஆகுதுன்னா நாளடைவில் ஒரு நாள் திடீர்னு பர்ஸ்ட் ஆகி வெடிக்குது. ஸோ இப்போ நான் சொல்ல போனேன்னா கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஓபியில் ஒரு அம்மா வந்தாங்க. பசங்க 2 பேரும் நல்லா செட்டில் ஆகி சென்னை போய் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு 50 வயது ப்ளஸ் அவங்க அம்மா, அந்த மாதிரி அம்மா. ஸோ அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 2-3 ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஆனால் அவங்களோட சிம்டம் என்னென்னா நடக்க முடியல, பேனிக் அட்டாக்னு சொல்லுவாங்க. நெஞ்சு வந்து படப்படப்படன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும், நடந்தால் அடிக்கும், உட்காந்தா அடிக்கும், மூச்சு விட முடியலையே, இதாயிருமோ அதாயிருமோன்னு சொல்லி அதாவது ஒரு நோயாளி மாதிரி ஆகிட்டாங்க. உடம்பு ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு. இவங்களும் அந்த ஒரு கிராமத்தில் உள்ள சேர்ந்தவங்க தான். உடனே அந்த கிராமத்தில் உள்ள ஆள் அந்த டாக்டர் வந்து எல்லாம் செக் பண்ணுறாங்க, எல்லாம் நார்மலாக இருக்குது. உடனே எனக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ நான் பார்த்துட்டு உடனே அட்மிஷன் பண்ணுறேன். அந்த 10 நாள் இல்லை 15 நாள் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த கம்ப்ளீட்டாக அது ஹீல் ஆகுதுங்க. அந்த ஆங்ஸைட்டி, படபடப்பு, அந்த இது செய்யாமல் கடைசியில் வந்து அவ்வளோ திடகாத்திரமாக இருந்து அவங்க இங்கே பேஷண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்க ஒரு உரையாற்றி அதுக்கு ஒரு சந்தோஷமாக எல்லாருக்கும் பப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. ஸோ இவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நடக்குன்னா ஒரு கவுன்சிலிங், ஒரு ஆதரவு, கொஞ்சம் மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்து பண்ணவுடனே பல மாதங்களாக நெஞ்சில் வச்ச சுமையெல்லாம் அவங்க ஒரே நேரத்தில் இறக்கி வச்சுருக்காங்க. ஸோ அது ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி. சார் அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி சார்.
இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை எடுத்துக்கிட்டோம்னா வேலை சுமை, வேலை பலு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் ஐடி கம்பெனி, பிபிஓ, கால் சென்டர், இந்த மாதிரி ஒரு இரவு பணிகள்லாம் அதிகமாகிறதுனால மக்கள் எங்கே சம்பளம் அதிகமாக இருக்கோ அவங்க நோக்கி போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு ஆளாக்கப்படுறாங்க. ஒரு பக்கம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுமை ஒரு பக்கம், இன்னொரு புறம் அந்த வேலையில் கொடுக்கக்கூடிய அழுத்தம். இந்த வேலையை இந்த நேரத்துக்குள்ளே டார்கெட் கொடுத்து முடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்பொழுது இவங்களுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட், வீட்டில் நடக்கிறத எடுத்துகிட்டு போயிட்டு ஆஃபீஸில் காமிச்சு சண்டை போடுறது. ஸோ ஆஃபீஸில் இருக்கிற அந்த ப்ரெஷர் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் மனைவிக்கிட்டேயோ குழந்தைங்கக்கிட்டேயோ காட்டுறது. இது எப்படி சார் அவங்க ஹேண்டில் பண்ணணும்? சரி, முதல்ல ஒரு ஃபன்னியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது கோபம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பால் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு ரூமில் ஒரு 10 பேர் நின்றுக்கோங்க. ஒருத்தர் கோபப்படுறான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்களை பார்த்து கோபப்படுறாரு, கையில் ஒரு பால் வச்சுட்டு அதை உங்கள்கிட்ட தூக்கி போடுறாரு. உங்கள்கிட்ட கோபப்படும் போது அந்த பால் உங்கள்கிட்ட வந்துடுது. உடனே அந்த கோபம் உங்கள்கிட்ட வந்துடும். உடனே நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் நேரம் வீட்டுக்கு போவீங்க, அங்கே ஒய்ஃப் இருப்பா, அதை தூக்கி போடுறீங்க, அவங்ககிட்ட கோபம் வரும். அவங்க வந்து பிள்ளைகிட்ட காட்டுவாங்க. ஸோ இந்த கோபங்கிற ஒரு பந்து அப்படி தூக்கி போட மாறி மாறி வரும். இது ஒரு சைக்காலஜி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம பார்க்கும்போது சொல்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் நேரம் கம்மி, வேலை ஜாஸ்தி. ஸோ அப்படி மாறி மாறி வரும்போது அவங்களுக்கு என்ன படம் தெரியல. முதலாவது உடல் ரீதியாக பாதிக்கப்படும். உடல் ரீதியாக அந்த ஸ்ட்ரெஸ், அதிக வேலையை குறைந்த நேரத்தில் முடிக்கணுங்கிறதுக்காக அட்ரினலின், நாரட்ரினலின், இந்த ஹார்மோன்ஸ் நிறைய இருக்கும். அந்த ஹார்மோன் வந்த உடனே தான் நம்ம கடை நம்ம வேலை செய்கிறோம். அதே மாதிரி டீ குடிக்காங்க நிறைய பேர். ஸோ அதெல்லாம் பண்ணி நம்மளை சூப்பர்மேன் மாதிரி ஆக்கிட்டு தான் வேலை பார்க்குறாங்க. சரியா? அது ஒரு பாயிண்ட். இப்போ நைட் என்ன ஆகும்னா அதே மாதிரி சூப்பர்மேன் இருக்க முடியாது, தூங்கணும். ஸோ அப்போ என்ன செய்யும்? அப்போ வந்து அடுத்த ஹார்மோன்ஸ், அடுத்த செட் ஆஃப் ஹார்மோன், கார்டிகோஸ்டீராய்ட்ஸ், அவர்கள்லாம் வந்து இதை அமுக்குவாங்க. அப்போ தான் நைட்டு நல்லா தூங்க முடியும். ஸோ இது மாறி மாறி வரும். ஸோ சின்ன ஸ்ட்ரெஸ் அப்படின்னா அதோட முடிஞ்சுது, பிரச்சனை இல்லை. பெருசாக வரும், அட்ரினலின் வரும், அப்புறம் ஸ்டீராய்டு வரும், குறைச்சி வச்சு முடிச்சிடும். ஆனால் இது நீங்கள் நாள் பட ஒரு 10 வாரம் இல்லை 10 மாதம் இல்லை 5 வருஷம் இப்படி இதே ஸ்ட்ரெஸ்ஸு போனால் அது என்ன ஆகுதுன்னா அப்படியே இப்போ ரொம்ப நொந்து போய் அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த பெரிய ஒரு மாட்டு வண்டியில் தூக்கி ஏற்றி கடைசியில் ஒரு மயிலரை வச்சவொடனே அச்சு முறிஞ்சுதுனாங்களா, அதே மாதிரி அந்த கிரானிக் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்களுக்கு சின்னதாக கடைசியில் ஒரு சின்ன ப்ராப்ளம் கொடுத்துட்டிங்கனாலும் அதோட பீஸ் ஆயிடுவாங்க. சரியா? ஸோ இதுதான் அந்த கிரானிக் ஸ்ட்ரெஸ் பண்ணுற வேலை. உடம்பையும் அஃபெக்ட் பண்ணும், மனநலத்தை அஃபெக்ட் பண்ணும், ஆங்ஸைட்டி டிஸார்டர், டிப்ரெஷன் எல்லாம் வரும். சரியா? அவங்களால ஃபங்க்ஷனே பண்ண முடியாது. ஸோ இப்போ அந்த கிரானிக் ஸ்ட்ரெஸ்ஸில் உள்ளவங்கள முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ என்ன செய்வோம், நான் ஒருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் 10 வேலை கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 வேலை கூட பண்ண முடியல அவருக்கு. அதே நேரத்தில் இன்னொருத்தர் 15 வேலை பண்ணுறான். அப்போ நம்ம அப்படி கம்பேர் பண்ணிப்பாங்க நிறுவனத்தில், இவன் 15 பண்ணுறான், இவன் 5 தானே பண்ணுறான் அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதுக்கு டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, உங்களால் என்னால் இதுக்கு மேலே அடுத்த அடி எடுத்து வைக்க முடியலை அப்படின்னு நீங்கள் மனது லெவலில் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அதான் ஸ்ட்ரெஸ். ரொம்ப சிம்பிள் டெஃபினேஷன். என்னால் முடியாது அப்படின்னு நினச்சிட்டிங்க. ஸோ அப்படி முடியாதுன்னு நினச்சிட்டிங்கன்னா நம்ம அந்த நேரத்தில் உட்காந்து அதை ஒரு கவுன்சிலிங் பண்ணலாம். ஸ்ட்ரெஸ் பேக்கேஜ் எடுத்து அதை டீஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்லேருந்து ஆரம்பிக்கணும். ஒர்க்கில் எப்படி அதை மாற்றலாம் அப்படிங்கிறது ஒரு இது. அப்புறம் ஃபேமிலி லைஃப்பில் என்ன, ஃபினான்ஷியலாக எதுவும் ப்ராப்ளம் இருந்தால், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கொஞ்சம் ஹாலிடே விட்டு கொஞ்சம் எங்கேயாவது வெளியே போயிட்டு வராங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாலிடேங்கிற கான்செப்டே இந்தியாவில் கிடையாது. அப்ராடில் வந்து 6 மாதத்துக்கு ஒரு ஹாலிடே போவாங்க, இல்லை வருஷத்துக்கு ஒரு ஹாலிடே கண்டிப்பாக போயிடுவாங்க. ஒரு 2 வாரம் இல்லை 3 வாரம் எங்கேயாவது போயிட்டு வருவாங்க. பட் அந்த கான்செப்ட் இந்தியாவில் கிடையாது. இந்தியாவில் வந்து வேலை பார்க்கும்போது யாரும் அப்படி கொடுக்காங்களான்னு தெரியல. ஸோ அதுவும் ஒரு ஃபேக்டர். நம்ம ஊரில் வேலை பாருன்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் மாறணும். இதெல்லாம் மாறி சீராக, அதாவது ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ வேலையும் நல்லா பண்ணணும், ஒர்க்கும் நல்லா பண்ணணும். அந்த மாதிரி சீராக இருக்கும்போது மனசும் சீராக இருக்கும், தொழிலும் நல்லா பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் சொல்கிற விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சிம்பிளாக, ஒருத்தர் இவ்வளோ தான் சாப்பிடுவார் அப்படின்னா அவ்வளோதான் அவரால் சாப்பிட முடியும். கரெக்ட். இன்னொருத்தர் நிறையா சாப்பிட்றாருன்றதை வச்சு இவரை கம்பேர் பண்ணக்கூடாது. கரெக்ட். ரொம்ப அருமையாக டாக்டர் சார் சொல்லியிருக்காரு. உங்களுடைய வேலை சுமையை நீங்கள் குறைங்க. அப்படி உங்களுக்கு ஒரு வேலை சுமை இல்லை மற்ற சுமைகள் உங்களுடைய மனசில் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாக மருத்துவர்களை நாடி அவங்கக்கிட்ட கவுன்சிலிங் எடுத்துக்கும்பொழுது உங்களுடைய எண்ணங்கள் மேலோங்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஹெப்ரான் டீம் கிட்ட நீங்கள் பேச முடியும். சார், மனநல மருத்துவம் பற்றி நிறைய பேசியிருக்கோம். அடுத்து முக்கியமான விஷயம் போதை மறுவாழ்வு மையம், அதுவும் இங்கே இருக்குது. இந்த மறுவாழ்வு மையம் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது பலதரப்பட்ட போதைகள் இருக்குது சார். அதாவது மக்களுக்கு தெரிந்து, சராசரியான மக்களுக்கு தெரிந்தது குடி பழக்கம் அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி நிறையா போதைகளும் இருக்குது. உங்களுடைய இந்த சென்டரில் எந்த மாதிரி போதைகளுக்கு நீங்கள் வந்து பேஷண்ட்ஸ் உள்ளே எடுத்து மருத்துவம் தரீங்க? மெயினாக வந்து ஆல்கஹால். ஸோ நிறைய மக்கள் வருகிறது நமக்கு ஆல்கஹால்னால வராங்க. அதுபோக இந்த போதை ஊசி,
அதுமாதிரி காஃப் சிரப் குடிக்கிறது, அந்த மாதிரி கொஞ்சம் அடிக்ஷன்ஸ் வரும். பிறகு வந்து இப்போ புதுசாக அந்த டீனேஜஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த க்ளூ ஸ்னிஃபிங்பாங்க, இந்த சைக்கிள் டியூப்லாம் பஞ்சர் ஓட்டுறதுக்கு வச்சுருக்காங்களா, அதெல்லாம் வச்சு பண்ணுறது வரும். மற்றபடி ஸ்மோக்கிங் நிறைய வரும். ஸோ இதெல்லாம் தான் காமன் வரும். மற்றபடி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக உள்ள டேப்லெட்ஸ் அந்த மாதிரிலாம் நாங்கள் ரொம்ப பார்க்குறதில்ல. மற்றபடி இப்போது கம்யூனிட்டி நம்ம தமிழ் சமுதாயத்தை பூரா அந்த சின்ன பசங்களை அழிக்கிறதுக்காக ஒரு சின்ன கருவி வந்துட்டு இருக்குது. அது பேர் வந்து கூலிப் அப்படிங்கிற ஒன்று. அதை வந்து எல்லாரும் ஏமாந்துக்கிறாங்க. கூலிப்னா வாயில் வச்சோடனே நல்லா வாய் நல்லா கூலாக இருக்குன்னு நினைக்காங்க. அதாவது 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை வந்து அவங்க பெற்றோர் கூப்பிட்டு வந்தாங்க. எதுக்கு அப்படின்னா ரொம்ப கோவப்படுறான், அடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பிஹேவியரல் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆக்சுவலாக அவன் பையில் பார்த்தோன்னா ஒரு சின்ன பொட்டலம் இருந்துச்சு. அப்போ அதை வந்து கூலிப்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த கூலிப்புங்கிற பொட்டலம் வந்து எல்லாரும் மாணவர்கள், தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அது வந்து சும்மா ஒரு மூலிகை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நான் என்ன பண்ணேன்னா அந்த கூலிப்பை எடுத்து என் தங்கச்சி கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர், ஸோ அவர்கிட்ட கொடுத்து லேபில் வச்சு செக் பண்ணோம். அதோட மூலிகை கூறு என்ன வந்துச்சுன்னா அந்த கேனாபிஸ் கஞ்சா அப்படின்னு சொல்லுகின்ற அந்த கூறு தான் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த கஞ்சா பொருள் வந்து ஆந்திரா ஸ்டேட்லேருந்து கடத்தி அப்படியே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஸ்கூலுக்கெல்லாம் விநியோகிக்கிறாங்க. கூலிப்புங்கிற பேரில் வருது. அது வந்து 50 ரூபா பாக்கெட்டு, 20 ரூபா பாக்கெட்டு, இல்லை 100 ரூபா பாக்கெட்டு அந்த மாதிரி விற்காங்க. ஸோ எல்லோரும் வாயில் வச்சுட்டு அப்படியே உட்காந்துக்கிடுவாங்க. பட் ஃபுல்லாக அது கஞ்சா என்ன எஃபெக்ட் பண்ணுமோ அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கூலிப்பை வந்து கண்டிப்பாக நிறுத்த வேண்டும். ஸோ இப்படி ஆல்கஹால்லேருந்து கூலிப் வரைக்கும் இந்த மாதிரி பொருட்களையும் நாங்கள் எங்கள் சென்டரில் வைத்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆல்கஹால் அப்படின்னு வரும்போது அந்த குடினால் நமக்கு தெரியும் குடும்பங்கள் நிறையா சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த குடியில் பிடிபட்டவர் வந்து நானாக என்னை வந்து ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்லி வரமாட்டார். ஆனால் அதில் ஒரு மாதிரி ஒரு 50-50 மதில் மேல் பூனை மாதிரி சிலர் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. இன்னைக்கு விடலாம், இல்லை நாளைக்கு விடலாம், இல்லை நான் விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம கவுன்சிலிங் பண்ணி அவங்களுக்கு அந்த மோட்டிவேஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி, சரி நம்ம விட்டுறலாம், புது வாழ்க்கை வாழலாம், இதை விட்டதுனால நமக்கு என்னெல்லாம் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணி அதுக்குன்னு செஷன்ஸ் நடத்தி குழு பயிற்சி செய்து கவுன்சிலிங் மோட்டிவேஷன் எல்லாம் கொடுத்து மருந்துலாம் கொடுத்து அதுலேருந்து டெலிவர் பண்ணுவோம். அதுக்கு மட்டும் அல்லாமல் அவங்க வந்து வீட்டுக்கு போன பிறகு கூட 1 வருஷத்துக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணி அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டு மாதம் அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங்கும் ஆலோசனையும் மருந்துகளும் வழங்கி சக்ஸஸாக பண்ணி கொண்டிருக்கிறோம். அநேக மக்கள் இந்த குடிப்பழக்கத்துலேருந்து வெளியே வந்திருக்காங்க. அவங்க ரிவ்யூஸ்லாம் எங்கள் வெப்சைட்டோட கூகுள் ரிவ்யூஸில் நிறைய வந்திருக்கு, நீங்கள் பார்த்துக்கலாம். ஹெப்ரான் மறுவாழ்வு மையம், இந்த மறுவாழ்வு மையம் எடுத்துக்கும் பொழுது திருநெல்வேலியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்றத நீங்கள் சொன்ன மாதிரி கூகுளே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே கிடைக்கக்கூடிய மருத்துவ வசதிகள் என்னென்ன சார்? ஒரு பக்கம் நீங்கள் போதை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எடுத்து போதை மறுவாழ்வு மையமும் இருக்குது, இன்னொரு பக்கம் மனோ தத்துவ விஷயங்களும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம், சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ உங்களுடைய இந்த சென்டரில் கிடைக்கக்கூடிய மருத்துவ வசதிகள் என்னென்ன சார்? நேர்களுக்காக கொஞ்சம் பதிவு பண்ணிங்கன்னா பார்த்துட்டு இருக்க நேர்கள் உங்களை தொடர்பு கொள்ள வசதியாக இருக்கும். அதாவது இதை வந்து நான் 2 வகையாக பிரிக்கிறேன். ஒன்று வந்து ஆல்கஹால் மற்றும் போதைப் பொருட்கள் அவங்களுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டு, 2வது மனநலம். ஸோ முதலாவது ஆல்கஹால் மற்றும் போதை வஸ்துக்கள். இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா முதலாவது வந்து எங்களுக்கு என்கொயரி வரும். என்கொயரி வந்து இந்த மாதிரி ஒருத்தங்க வந்து எங்கள் ஹஸ்பண்டோ இல்லாட்டி எங்கள் பையனோ இந்த மாதிரி ஒரு ஆல்கஹாலையோ ஒரு போதையிலையோ ப்ராப்ளம் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த கேள்வியில் என்னென்னா அவனை எப்படி கூட்டு வருது, அவன் எப்படி என்கேஜ் பண்ண போகிறான் அப்படிங்கிறது அதுலேயே ஒரு போராட்டம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஏன்னா அவர் வந்து வரமாட்டார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவார். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள நாங்கள் கூப்பிட்டு அவர்கிட்ட வந்து மோட்டிவேஷன் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபேமிலியை வச்சு கன்வின்ஸ் பண்ணி இல்லை கொஞ்சம் இருங்க, ஒரு சின்ன பேக்கேஜ் மாதிரி வச்சு ஒரு மேபி ஒரு 10 days நீங்கள் வந்து தங்கி பாருங்கள். ஏன்னா எதுக்கு அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னா இப்போ வீட்டில் வச்சு பண்ணும்போது ஆல்கஹால் இல்லை சிகரெட் இல்லை எனி போதைப் பொருள் வந்து வீட்டில் வந்து அவைலபிளாக இருக்கும். ட்ரீட்மெண்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணாலும் நமக்கு தெரியாமல் நம்ம எங்கேயோ 24 hours கூட இருக்க முடியாது. ஸோ வெளியிலேருந்து சப்ளை உள்ளே வந்துடும். ஸோ அதை கட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கும், ஒரு 10 days நடக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு இன்ஜெக்ஷன்ஸ், டேப்லெட்ஸ், அது வந்து எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசனில் என்னென்ன ஒரு பேஷண்ட்டுக்கு எவ்வளவு தேவையோ அப்படி தான் கொடுத்தோம். ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோக்கால் கிடையாது. அந்த பேஷண்ட்ஸ்க்கு தக்க அந்த வித்ட்ராவல்னு சொல்லுவாங்க, அதுக்கு தக்க அப்படியே அந்த படிப்படியாக அந்த மருந்துகளை குறைச்சி கொடுப்போம். கொஞ்சம் அந்த வித்ட்ராவல் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் அந்த ரீஹாபிலிட்டேஷன் ப்ராசஸ்ங்கிறது. அதில் வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா குழு பயிற்சி நடத்துவோம். குழு பயிற்சியில் கோர் எஜுகேஷன், அதாவது ஒரு மனிதன் வந்து இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ், இந்த மாதிரி வஸ்துக்கள்லேருந்து வெளியில் வர்றதுக்கு என்னெல்லாம் கவுன்சிலிங் தேவை அப்படிங்கிறத நாங்கள் வந்து சாப்டர் வைஸாக போட்டு அது ஒரு கரிக்குலமாக வச்சுருக்கோம். அந்த கரிக்குலத்தை நாங்கள் ஒரு வீடியோ பேஸ் செஷனாகவும் ஒரு குழு கலந்து ஆலோசனையை வச்சு அந்த செஷன் நடக்கும். அதில் வந்து அந்த கருத்து பரிமாற்றம் மூலமாக ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஒவ்வொருத்தர்கிட்ட பேசி அதுக்கப்புறம் ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குறது இதெல்லாம் கலந்து ஆலோசிக்கும்போது அவருக்கு வந்து இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு காலகட்டம் அந்த ரீஹாபிலிட்டேஷன்.
அந்த ரீஹேபிலிட்டேஷன் காலம் கட்ட முடிந்த பிறகு டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். அந்த டிஸ்சார்ஜ் பண்ணும்போது ஃபேமிலி கவுன்சிலிங் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு இவர் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு அட்வைஸ், ஃப்யூச்சர் டைரக்ஷன்ஸ். இப்போ படிக்கிறாருன்னா என்ன படிக்கலாம், கடை வச்சுருக்காரா, இல்லாட்டி இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர்லாம் வந்து டாஸ்மார்க்கை ஒட்டி வந்து பழக்கடை வச்சுருந்தார். அப்போ நாங்கள் கொடுத்த அட்வைஸ் வந்து நீங்கள் அந்த டாஸ்மார்க் ஒட்டி உள்ள பழக்கடையில் நீங்கள் திரும்ப போய் உட்காந்திங்கன்னா ரிலாப்ஸ் ஆயிடுவீங்க, அதனால் அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆக்சுவலாக கரியரே மாற்றி அவர் வேன் டிரைவராக ஏதோ போனார். ஸோ அப்படி மாறி அவர் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ 3 இயர்ஸ் மேலே ஆச்சு குடியை நிப்பாட்டிட்டார். ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி இண்டிவிஜுவலைஸ்டு ஒரு மனிதனுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் பிளானை நாங்கள் கொடுப்போம், இண்டிவிஜுவலைஸ்ட் கேர் பிளானை கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி கொடுத்து டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு அப்புறம் மாதம் இல்லை 2 மாதத்துக்கு ஒருக்கா ஃபோன் மூலமாக நேராக வந்தாலும் சரி, இல்லை ஃபோன் மூலமாகவோ நாங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் அவரை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இது வந்து ஆல்கஹாலுக்கு. இப்போ மனநலம்னு வரும்போது மனநலம்ங்கும்போது நிறைய இருக்குது. இப்போ வந்து பதட்டம், பயம். இப்போ நேற்று கூட ஒரு பையன்ட்டு பேசியிருந்தேன், அவர் வந்து பயம், எங்கே போனாலும் பயம். இங்கேருந்து மதுரைக்கு போகணும் அப்படின்னா போகணும்னு சொல்லிட்டாங்களே ஆஃபீஸ்லன்னு சொல்லி அதே ஒரு பயம். ஸோ அது வந்து ஆங்ஸைட்டி டிஸார்டர், அது வந்து பேனிக் அட்டாக்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி சிலருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு நிறையா வந்துன்னா அவங்க வந்து டிப்ரெஷனில் போயிடுவாங்க. ஸோ அப்போ டிப்ரெசிவ் டிஸார்டர். அதுபோக சிலர் வந்து அந்த ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டில் இருப்பாங்க. ஸோ என்ன சொல்கிறது, ஸ்கிட்சோஃப்ரினியான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள மனநல பாதிப்புகள். இன்னும் கூட ஓசிடி, இன்னும் கூட நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறது சில்ட்ரன் கவுன்சிலிங், சில்ட்ரன் பேரண்ட். அது பேரண்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பொதுவாகவே ரொம்ப இல்லை. எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும், எப்படி கைடன்ஸ் கொடுக்கணுங்கிறது இல்லை. ஸோ அப்போ வந்து பேரண்டல் செஷன் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பயிற்சி வீடியோ நாங்கள் அனுப்பியிருப்போம், வச்சு அவங்க அதை பார்த்த பிறகு திரும்ப ரிப்பீட் கூப்பிட்டு அந்த பயிற்சியிலேருந்து எப்படி மாறணும்னு வைப்போம். அதே மாதிரி மரைட்டல் கவுன்சிலிங். ஸோ இப்படி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டும் வைக்காங்க. ஸோ நாங்கள் ஒரு குழு மருத்துவராக இருக்கோம், கவுன்சிலர்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் உட்காந்து இது ஒரு குரூப்பாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இதை நாங்கள் செய்வோம். இந்த டிஸார்டர்ஸ் இப்போ நீங்கள் எந்த டிஸார்டர் எடுத்தாலுமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சுன்னா ஒரு 2 வீக்ஸ் அட்மிஷன் பண்ணோம்னா அதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராக்ரஸ் கிடைக்கும். ஏன்னா அட்மிஷன் பண்ணும்போது நாங்கள் நேராக பார்க்குறோம், நேராக இன்ட்ராக்ட் பண்ணுறோம், நிறையா பயிற்சி, ரிலாக்ஸேஷன் பயிற்சி கொடுப்போம், ஃபிசிக்கலாக செக் பண்ணுவோம். டயபெட்டிஸ், ஹை பிளட் ப்ரெஷர், இல்லை கொலஸ்ட்ரால், இல்லை தைராய்டு, ஏதோ ஃபிசிக்கலாக எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அதையும் நாங்கள் பண்ணுவோம். மருத்துவர்கள் ஃபிசிஷியன்ஸ் விசிட் பண்ணுவாங்க, சர்ஜன்ஸ் விசிட் பண்ணுவாங்க. எந்த ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம்னாலும் நாங்கள் பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அவங்களோட லிங்க் வச்சுருக்கோம், ஸ்கேன் பண்ணனா பண்ணுவோம் எல்லாம். ஸோ மனநலம் மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கலாகவும் உடல் ரீதியாகவும் நாங்கள் பார்த்து 2க்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ், 1 ஸ்டாப் ஷாப்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி எல்லாம் பார்த்து கடைசியாக ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங் கொடுத்து டிஸ்சார்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இதுதான் எங்களோட வழிமுறை. வர்த்தக பார்வை நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் ஹெப்ரான் மையத்தில் சிறப்பான ஒரு தகவல்களை தந்திருக்கார் டாக்டர் அவர்கள். இந்த அத்தனை தகவலும் எங்களுடைய நேர்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மேற்கொண்ட நேர்கள் உங்களை தொடர்பு கொள்வாங்க அப்படின்னு நம்புகிறோம். உங்களுடைய இந்த சேவை மென்மேலும் வளர தமிழன் தொலைக்காட்சி சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் சார். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம் சார். பார்த்துட்டு இருக்க நேயர்கள், நீங்கள் சாருடைய டீமை தொடர்பு கொள்ளலாம். ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது. இந்த நிகழ்ச்சி இதோட முடிவடையுது. இன்னும் ஒரு சிறப்பு நேர்காணலில் அடுத்த முறை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழன் தொலைக்காட்சி, உலக தமிழர்களின் மனசாட்சி.